கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த நோட்டீஸ் குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் என்சிசி கேம்பில் 13 வயது பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் நாடு முழுவதும் பூதாகரமாக பரவியிருக்கக்கூடிய நிலையில இந்த விவகாரத்தை தானாக முன் வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தற்போது கையில் எடுத்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் உரியவர்கள் மீது கடுமையான தண்டனை எடுக்கக்கூடிய வகையிலான ஒரு சட்டத்தை பதிவு செய்ய வேண்டும் என்றும், இந்த விவகாரத்தில் 2 வாரத்திற்குள் தலைமைச் செயலாளர், டிஜிபி மற்றும் தமிழக அரசு ஆகியோர் உரிய அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையையும் நோட்டீஸையும் தற்போது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வழங்கி இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தை போல வேறு யாரேனும் பள்ளி மாணவிகள், குழந்தைகள் இது போன்ற வன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்களா என்பன போன்ற விசாரணையும் துரிதப்படுத்த வேண்டும் என்றும் தற்போது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. எனவே இந்த விவகாரம் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு முழுமையாக இதனை விசாரிப்பதற்கான குழுவை அமைத்திருந்தாலும் இந்த விவகாரத்தில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தானாக முன்வந்து எடுத்திருப்பது சற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மகளிர் ஆணையம் இதை இன்று காலையே தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருந்தது. 3 நாட்களுக்குள் உரிய அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பித்த நிலையில் தற்போது தேசிய மனித உரிமைகள் ஆணையமும் இது தொடர்பான நோட்டீஸை தலைமைச் செயலாளர், டிஜிபி உள்ளிட்டோருக்கு வழங்கியிருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகிறது. திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.